வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து அந்த கார் ஷெட்டுக்கு வந்து காருங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இப்போ உங்களை மாதிரி தான் என் வாழ்க்கையும் தூசி படர்ந்து நகர முடியாமல் ஒரே இடத்துல நிற்கிது. நீங்கள் எல்லாருமே ஓடினாதான் என் வாழ்க்கையும் நான் நினச்ச திசையில் ஓடும். எப்படியாவது நான் உங்களை சரி பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான் அப்படின்னு அங்கே இருக்க காருங்களை பார்த்துக்கிட்டு உணர்வு பூர்வமாக மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு முத்து. இந்த விஷயத்தில் முத்து பண்ணுறது கரெக்டு தான். வண்டிங்கன்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க பொருளுங்களை நாம் மதித்து ஒன்று ரெண்டு வார்த்தை அப்பப்போ பேசி வச்சோன்னா உயிரில்லாம் நினைக்க முடியாது. அவங்க ரொம்பவே நல்லா நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. என் வண்டிக்கிட்ட இருந்து என்னோட எல்லா பொருளுங்கள்ட்டையும் நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு வண்டியில் செல்வமும் இன்னொரு வண்டியில் தினேஷ் கார்த்தி 2 பேரும் அங்கே வர்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வர்றவங்க இதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. அதை விட அதிர்ந்து போகிறாங்கன்றது பெட்டராக இருக்கும். ஏய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு செல்வம் சொல்ல, இதுதான் நான் சொன்ன காருங்கெல்லாம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என்னடா இது காருன்னு சொல்லி இரும்பு டப்பாவை காட்டுற அப்படிங்கிறாரு செல்வம். முத்து இதை ஓட்டெல்லாம் முடியாதுப்பா, தள்ளிக்கிட்டு வேணா போகலான்றாரு கார்த்தி. பரவாயில்லடா, பெட்ரோல் விற்கிற விலைக்கு தள்ளுற வண்டி தான் கரெக்டுங்கிறாரு தினேஷ். டேய் இந்த காரெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஓடிச்சு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க, பார்த்தாலே தெரியுதுடா, ஓடி ஓடி தேஞ்சி ரிட்டையர் ஆயிருக்கு அப்படின்னு செல்வம் சொல்ல, அப்படின்னு தினேஷும் கார்த்தியும் சிரிக்கிறாங்க. இதில் இருக்கிற இரும்பெல்லாம் எடுத்து காயெல்லாம் கடைக்கு வேணும்னா போடலாம், ஒரு 5000மோ 10,000மோ கிடைக்கும் அப்படின்னு கார்த்தி சிரிக்கிறாரு. முத்து நான் கூட ஏதோ சின்ன சின்ன வேலைன்னு பார்த்தேன், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு காரையே ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு தினேஷ் சொல்ல, செல்வம் ஏதோ பெரிய ஜோக்க கேட்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் முத்து எதையுமே கண்டுக்காம அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. முத்து உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு தினேஷ் கேட்க, அதுதானே என்ன மற்ற 2 பேரும் சிரிக்கிறாங்க. உடனே கார்த்தியும், ஏன்பா உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை, இதை ரெடி பண்ணி ஓட வேற வைக்கணுங்கிற, இதில் இருக்கிற டயரை கழட்டி விட்டா கூட ஓடாதேப்பா அப்படின்னு கார்த்தி சொல்ல, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனால் முத்து மட்டும் சீரியஸாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ ஐயோ அப்படின்னு கார்த்தி சிரிக்க, முத்து நீ தேவையில்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, இதெல்லாம் இருக்கிற கண்டிஷனை பாரு, இதெல்லாம் தூசி தட்டி முடிச்சாலே நமக்கு ஆஸ்துமா வந்துடும்டா, இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலடாங்கிறாரு செல்வம். அது வரைக்கும் அமைதியாக கேட்டு முடிக்கிற முத்து, பேசி முடிச்சிட்டிங்களா, டேய் குறைய மட்டும் பார்த்தா அதுதான்டா கண்ணுக்கு தெரியும், அதில் இருக்க நல்லதை பார்த்தேன்னா குறையெல்லாம் தானாக போயிடும் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்குன்னு இதில் நல்லதுன்னு என்னப்பா இருக்குங்கிறாரு கார்த்தி. நீ அங்கே பாருன்னு சொல்ல முத்துவும் திரும்பி பார்க்குறாரு. முத்து உள்ளர எலி குடும்பமாக குடித்தனம் நடத்துகிற மாதிரி இருக்குடா, அங்கே பாரு கார் எல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்கு, கொஞ்சம் தண்ணி பட்டாலும் காரே கரைஞ்சிடும்டா அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறாரு செல்வம். டேய் உங்கள் கண்ணுக்கெல்லாம் இப்போ இந்த காரில் இருக்க தூசி துரும்பு தாண்டா தெரியுது, அதுதான் நம்பிக்கை வரல. ஆனால் என் கண்ணு முன்னாடி வாய்ப்புன்னு ஒன்று தெரியுதுடா, அதுதான் எனக்கு நம்பிக்கையை தருது. வெறும் பாறை தான், அதை உடைச்சி தான் உள்ளர சுரங்கத்துக்குள்ளே போய் வைரத்தையே எடுத்துக்கிட்டு வர முடியுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அடேங்கப்பா என்ன தத்துவம் பேசுகிறான்னு கார்த்தி அசந்து போய் பார்க்க, மற்ற 2 பேரும் அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. அன்னைக்கு வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி புத்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் இது இரும்பு, எனக்கு இது சுரங்கன்றாரு முத்து. ஏய் முத்து, இந்த வண்டிங்க மேலே நீ ஓவரா நம்பிக்கை வைக்கிற, இதை போய் சுரங்கம்னு வேற சொல்றியேடா அப்படின்னு செல்வம் கேட்க, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குடா, இன்னும் 1 வாரம் கழிச்சு இதே ஷெட்டுக்கு வந்து பாருங்கடா, அப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம் முத்து சொல்ல, அவர் சொடக்கு போட்டு கோவமா போறாருன்னு நினைக்கிற 3 பேரும் அவரை குஷிப்படுத்தணும்னு சிரின்னு சிரிக்கிறாங்க. அப்படியே செல்வாண்டு எங்கடா போற இருடா அப்படின்னு கையை இழுத்து பின்னாடி கொண்டு வராரு. 3 பேராலையும் சிரிப்பை அடக்கவே முடியல, விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு கார்த்தி. டேய் அப்படின்னு முத்து கொஞ்சம் செல்வத்தை கோவமா பார்க்க, டேய் டேய் இருடா அப்படின்னு முத்துவோட கையை விடாம பிடிச்சிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. டேய் இப்ப பல்ல காட்டி சிரிக்கிற இல்லடா நீங்க, அப்புறமா வாயை பொழந்துட்டு நிப்பீங்க பாருங்க அன்னைக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் முத்து எனக்கு என்னமோ இது சரியா படலடாங்கிறாரு செல்வம்.
முத்து, உன் டைமை வேஸ்ட் பண்றியோன்னு தோணுதுங்கிறாரு கார்த்தி. செல்வமும் ஆமான்னு சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. உங்ககிட்ட தானேப்பா பேசுறேன், பதில் சொல்லுப்பாங்கிறாரு கார்த்தியும். டேய் டேய் விட்ரா விட்ரா, அவன் நிலைமையை நினைச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. இதுங்களை எப்போ ரெடி பண்ணி ஓட வச்சு எனக்கு ஒன்றும் புரியலடான்னு செல்வம் சொல்ல, அதானே யாருக்கு தான் புரியுங்கிறாரு கார்த்தி. ஆனால் இது எதுவுமே காதில் விழாத மாதிரி முத்து 2 ஸ்டெப் முன்னாடி போய் நின்று காருங்களையே பார்த்துட்டு இருக்காரு. டேய், எல்லாம் உன் அண்ணே மனோஜ் சொல்லணும்டா, பெரிய புத்திசாலி மாதிரி பேசுவான். இப்ப எல்லாத்தையும் ஓன் தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா அப்படின்னு செல்வம் சொல்ல, அவன் எங்க கட்டிட்டு போனான், இவனாதான் தலையில அள்ளி போட்டுக்கிட்டான்னு கார்த்தி சொல்ல, முத்து அப்படியே பக்கவாட்டில் திரும்பி முறைக்கிறார் அவரை. முத்து, நீ இன்னும் உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கல. நாம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தம் எல்லாமே கூட வரும். நீ எல்லாம் ரெடி பண்ணி வீட்டை வாங்கினா ஆளுக்கு வந்து உட்காந்துக்குவாங்க பாரு அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்து எதையுமே காதில் வாங்காம நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா அவன் எதையுமே கண்டுக்காம நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு கார்த்தி சீரியஸா கேட்குறாரு. அவனை பற்றி தெரியும்லடா, ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா முடிக்கிற வரலும் யார் என்ன சொன்னாலும் ஓய மாட்டான்டா. இவன் நம்புற அளவுக்கு அந்த கார்ல என்ன இருக்குன்னு அப்படி போய் பார்ப்போம் வாங்கடா அப்படின்னு செல்வம் கூப்பிட, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு வீராவேசமா கார்த்தியை நடக்கிறாரு. ஏதோ எக்ஸிபிஷனை பார்க்க போற மாதிரி பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு ஜாலியா தினேஷும் போறாரு. முத்து பயங்கர யோசனையோட இடுப்புல கையை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒரு ஹோல்டர்ல பல்பை போட்டு அதை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு காரை பிரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு முத்து. அதாவது ராத்திரி பகலா வேலை பார்க்கறாராமாங்க. அவர் கையில ஸ்பேனர், பைப்ரின்ச்னு ஒரே டூல்ஸா இருக்கு. என்ஜினை பிரிச்சு வேலை பார்க்கறாரு. அன்னைக்குமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்மளுக்கு சைலண்ட் லெட்டர்ஸ் கத்து கொடுத்த மாதிரி இங்க என்ஜினை எப்படி பிரிச்சு வேலை பார்க்கறதுன்னு சொல்லி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். காரோட டோர் எல்லாம் என்ன பத்தாம வருத்த அப்பளம் மாதிரி உள்ளேயும் வெளியேயுமா ரொம்பவே ஒடுங்கி போய் கிடக்கு, வளைஞ்சு நெளிஞ்சு. ஜாக்கியை வச்சு வண்டியை ஏத்தி அடியில படுத்து வேலை பார்க்கறாரு முத்து. இதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு வேணா லேபர் சார்ஜ் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா பொருள் வாங்கி தானே ஆகணும், அதுக்கு பணம் ஆகாதா? அவரு சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்க, ஏங்க என்னங்க இப்படி அக்கா பிரிச்சு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா அங்க வந்து நின்று கேக்குறாங்க. பிரிச்சு போட்டாதானே மீனா சேர்க்க முடியும்ன்றாரு முத்து. கூட யாராவது ஒரு ஆளை வச்சுக்கலாம் இல்லைன்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா, சின்ன சின்ன பொருள்லாம் நிறைய வாங்க வேண்டி இருக்கு, அதுக்கே நிறைய செலவாகுது. தனியா ஆள் போட்டேன்னா அதுக்கு வேற சம்பளம் கொடுத்தாகணும், அதுக்கு எங்க போறதுன்றாரு முத்து. என்னை கூப்பிட்டா நானாவது வந்து உதவி பண்ணியிருப்பேன் இல்லைங்க அப்படின்னு மீனா கேட்க, நோ 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 நோ, அது பூ கட்டுற கை, அதெல்லாம் ஸ்பேனர் பிடிக்க கூடாது, ஒன்றும் வேண்டாங்கிறாரு முத்து. காலையில இருந்து இப்படி விடாம வேலை பாக்குறீங்களேங்க, உங்க முகமே வாடி போய் இருக்கு, முகத்தை பாருங்க கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முந்தானையால ஒரு முகத்தை தொடச்சு விட வர்றாங்க மீனா. ஏய் மீனா 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 அப்படின்னு அரடி உடம்பைய பின்னுக்கு இழுத்துக்கிறாரு முத்து. ஏங்க அப்படின்னு மீனா கேட்க, அது ஆயில் கரை, சோப்பு போட்டு கழுவினாதான் போகும், சேலையில் தொடச்சேன்னா சேலை தான் கரையாகும் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு மறுபடியும் மீனா துடைக்க போறாங்க. ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு சாயிறவரு, நீ முதல்ல எந்திரின்னு சொல்றேன்ல போ அப்படின்னு சொல்ல மீனா எழுந்து நிற்கிறாங்க. மதியம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு மீனா கேட்க, ஆ அப்படிங்கிறாரு முத்து. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா நேராக நிமிர்ந்து நின்று, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வெறும் வயிறா இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமும் சங்கடமா கேட்க, வெறும் வயிறுலாம் இல்லை மீனா, நிறைய டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜாலியாக சொல்கிறாரு முத்து. டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்தா போதுமா, முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க வாங்கன்னு முத்துவோட கையை பிடிச்சி தூக்க போகிறாங்க மீனா. மீனா இரு, என்ஜின்லாம் வேலை பார்க்க வேண்டி இருக்கு, பாதியிலேயே விட்டுட்டு வந்தேன்னா எப்படின்னு கேட்குறாரு முத்து. ஏங்க சாப்பிட்டுட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாருங்க வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட, இல்லை மீனா, 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு முத்து. நம்ம கிட்ட அவ்வளவு டைம் எல்லாம் இல்லை, சீக்கிரமா ரெடி பண்ணாதான் பணம் அரேஞ்ச் பண்ண முடியும்.
வேலை நிக்க கூடாதுல்லன்றாரு முத்து. இப்போ உங்களுக்கு வேலை நிக்க கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு மீனா கேட்க, ஆமான்னு சொல்லிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு. மீனா டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி சப்பாத்தி எடுத்து இந்தாங்கன்னு கூப்பிடுறாங்க. நிமிந்து பாக்குறவரு, மீனா வேலை இருக்குன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு ஊட்டி விடுற அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பாருங்க அப்படின்னு மீனா நீட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும் மீனா, நீ அப்படி வச்சுட்டு போ, நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்றாரு அவரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஓட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா நீட்ட அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. எனக்கு எட்ட மாட்டேங்குது புனிங்க அப்படின்னு மீனா கூப்பிட, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் நான் வீட்லயே சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சப்பாத்தியை சுருட்டி முத்துவோட வாய்க்குள்ள வச்சு விடுறாங்க. அவரும் மென்னுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மீனாவும் அடுத்தடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு, ஏங்க இந்த காரெல்லாம் ரெடி பண்ணிட முடியுமான்னு கேக்குறாங்க. திடுக்குன்னு நிமிந்து பாக்குற முத்து, என்ன மீனா என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாரு. இல்லைங்க, வேலை நிறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்க, இருக்குதான், இந்த கார்லலாம் இப்போ என்னென்ன பிரச்சனைங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதை மட்டும் சீக்கிரமா சரி பண்ணிட்டா போதும், கார்லாம் பக்காவா ரெடி ஆயிரும்ன்றாரு முத்து. இந்தாங்க அப்படின்னு ஊட்டி விட வாய் திறந்து வாங்கிக்கிறாரு. ஒரு மாதிரி சங்கடமா முகத்தை வச்சுட்டு, என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியலன்றாங்க மீனா. முத்துவும் சிரிப்போட வாயில இருக்கதை மென்னுட்டு இருக்காரு. தனியா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லன்னு மீனா கேட்க, சிரிக்கிற முத்து, மீனா சின்ன வயசுல இருந்தே காருங்களோடயே இருக்கிறேன், அதுல வேலை பார்க்கறது எந்த கஷ்டமும் இல்லை, எப்படியாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், அப்பதானே கடனை கட்ட முடியுங்கிறாரு முத்து. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அவரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையெல்லாம் நான் காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு முத்து கேட்க, கண்டிப்பா நீங்க செய்வீங்க, உங்க உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கன்னு ஒரு வாயை ஊட்டி விடுறாங்க மீனா. மீனா ஊட்டி விட்டுட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முத்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு ஃபோன் பண்ணி, ஆமாண்ணா நான் சொன்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருங்க, நைட்டுக்குள்ளே அனுப்பிடுறேன்னு, லேட் பண்ணிடாதண்ணே. சரி ஓகேன்னு ஃபோனை வைக்கிறாரு. சரி மீனா வீட்டுக்கு கிளம்புனவரு மீனா கிட்ட சொல்ல, ஏங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க. மீனா என்னை எங்க வர சொல்ற, எனக்கு வேலை கிடக்குன்றாரு முத்து. ஏங்க வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலையில வேலை பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அட நீ வேற, ஏன் மீனா நான் தூங்குனேன்னா வேலையும் தூங்கிடும், விடிய விடிய வேலை செஞ்சாதான் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாவது முடிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் உடனே சரி சரி அப்ப நான் உங்க கூட இருக்கேன்றாங்க. உடனே முத்து அதிர்ச்சியாகி, எதுக்கு அப்படின்னு கேட்க, என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்வேன்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு காலையில் பூ கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும்ல, தூங்கி எழுந்திரிச்சாதான் அந்த வேலையை பார்க்க முடியும், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் வீட்டுக்கு வந்துடுவேன், இப்போ நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க நீங்கள் இங்கே தனியாக கஷ்டப்படுவீங்கல்ல அப்படின்றாங்க மீனா. மீனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க ஆனால் நிறைய தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா வேலையை பாருங்கன்னு மீனா சொல்ல, ஓகே அப்படின்னு முத்து வேகமா தலையை ஆட்டுறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ சேஃபா வீட்டுக்கு போ, கிளம்பு, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு முத்து மறுபடியும் உள்ளர ஓடிடுறாரு. போய் ஒரு ஹெவியான ஸ்பேர் பார்ட் அவர் கையில தூக்கிட்டு இருக்க மீனா ரொம்பவே வருத்தத்தோட நின்று அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ரேடியேட்டரை தூக்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க மீனா பார்த்துக்கிட்டே இருக்கவங்க ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்து ஒரு காரை ரெடி பண்ணி அதில் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிடுன்னு நம்மெல்லாம் கெஞ்சுவோம் இல்லைங்களா சில நேரம், அந்த மாதிரி இருக்கு அவரோட முகபாவனை. 4-5 தடவை ட்ரை பண்ண ஒரு மொமெண்ட்ல டக்குன்னு பிக்கப் ஆகி ஸ்டார்ட் ஆகிட அவர் முகத்தில் மட்டும் தனியாக 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து முன்னாடி இருக்க பேனட்டை பார்த்துட்டு எஸ்ன்னு சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாரு. அவரோட முகம் பிரைட்டா இருக்க மாதிரியே வானமும் பிரைட் ஆகுது. அதாங்க பொழுது விடிஞ்சு செங்கதிரோன் செழுமையா வானத்துல வந்துட்டாரு. இதுவரையில டிரைவரா இருந்த முத்து இப்ப முழுசா மெக்கானிக்காவே மாறிட்டாரு. இன்னொரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ரெடி பண்ணி அதுவும் ஸ்டார்ட் ஆகுது. பெயிண்ட் ஸ்ப்ரேயரை பிடிக்கிறாரு. மேஜிக் மாதிரி கார் அப்படியே ஃபுல்லாக கலர் ஒயிட்டாக மாறிடுது. அப்பளம் மாதிரி நொறுங்கி கிடந்த டோர்லாம் எப்படி இவ்வளோ பளபளன்னு ஆச்சுன்னு தெரியல.
ஒரு கார் ரெடியாகி நிக்க அடுத்த காருக்கு போறாரு. வாவ் சூப்பர், எல்லா காரும் இப்ப அணிவகுத்து நிக்குது. எல்லாத்துக்குமே தேவையான வேலையை பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காரு. நாலாவதா ஒரு காரை செக் பண்ண அது ஸ்டார்ட் ஆகல. மறுபடியும் பேனட்டை திறந்து வச்சுட்டு உள்ள தலையை நீட்டிட்டு இருக்காரு. எதையோ டைட் பண்ணவோ இல்ல கழட்டவோ முயற்சி பண்ணி கையில கொஞ்சம் அடிபட்டுக்கிறாரு. வலியா பயங்கரமா வலிக்குது. கொஞ்ச நேரம் வலியில கைய உதறிக்கிட்டு இருக்கவரு மறுபடியும் வேலையை பாக்குறாரு. தீயா வேலை செய்யற முத்து மறுபடியும் உள்ளர வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. அப்படியே துவண்டு போய் ஸ்டேரிங்ல கையை கொடுத்து தலையை சாய்க்கிறாரு. அப்புறம் அவரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இப்படிலாம் சோர்ந்து உட்காரக்கூடாதுரா முத்து, எழுந்திரி போய் என்னன்னு பாரு அப்படின்னு அவரு மனசுக்குள்ள தட்டி கொடுத்துக்கிட்டு மறுபடியும் பேனட்டுக்குள்ள தலை விட்டுட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு வேலை பார்க்குறவரு ஒரு கையில டீயும் இன்னொரு கையில வரிக்கையுமா இருக்காரு. வரிக்கையை டப்புன்னு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஐடியா வந்த மாதிரி ஒரு கையால வேலை பார்த்துட்டு இருக்காரு. வாய் அது பாட்டுக்கு வரிக்கையை மென்னுக்கிட்டு இருக்க, கை வேலை பார்த்துட்டு இருக்குது. வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சுட்டு ஒரு திருப்தியான புன்னகையோட ஒருட்டு தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரோட்ல வண்டி சத்தம் கேட்க தலையை நீட்டி பாக்குறாரு. மீனா வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா அவரு மீனா வண்டிக்கிட்ட ஓடி வர, என்னங்க சாப்பிடாம நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதுதான் நீ கொண்டு வந்துருவ இல்லைங்கிறாரு முத்து. நான் கொண்டு வராம இருந்திருந்தா சாப்பிடாமலே இருந்திருப்பீங்கல்ல. நம்ம உடம்பையும் பார்த்துக்கணுங்க, உழைச்சா மட்டும் பத்தாது. இந்தாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா வண்டியை விட்டு இறங்க. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்படியே அங்க பாரு அப்படின்னு மீனாவை ஒரு ஹாஃப் சர்க்கிள் திருப்பி விடுறாரு முத்து. மீனா இப்ப அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க ஆச்சரியத்துல. ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, வா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர நடக்கிறாரு முத்து. அவர் ஒரு குழந்தையோட சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சு ஓடி வர மீனா ஆச்சரியமா ஏங்க ஏங்கன்னு அடுத்த பேச்சு வராம ஒவ்வொரு காரையா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு முத்து கேட்க மீனா ரொம்ப ஆச்சரியத்தோட, ஏங்க புது வண்டி வாங்கினீங்களான்னு கேட்குறாங்க. உடனே முத்து, ஏதோ ஒன்று சொன்னிய நீ, உழைச்சா மட்டும் பத்தாது அப்படின்னு. ஆனால் அந்த உழைப்பில் வந்தது தான் இதெல்லாம். அந்த பழைய காருங்க தான் இப்போ இப்படி புதுசாக மாறி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா மாதிரியே நம்மளாலே ஆச்சரியப்பட மட்டும்தான் முடியுது. ஏங்க பழைய காருங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இங்கே நின்ன அதே பழைய காருங்க தான் இதெல்லாம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா ஒரு காரோட கதவை திறந்து பார்க்குறாங்க. அது பழைய கார் தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்றதுக்காக கொஞ்சமாக சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. மீனா அந்த கதவை சாத்திட்டு அடுத்த கார் கிட்ட ஆர்வமா ஓடுறாங்க. காருங்கெல்லாம் அப்படியே பாலிஷ் போட்ட வைரம் மாதிரி பல மின்னிட்டு இருக்கு. மீனாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. எல்லா காரையும் பார்த்தவங்க வேகமா முத்துக்கிட்ட ஓடி வந்து, ஏங்க கையை கொடுங்க அப்படின்னு ஷேக்கேன் கொடுக்குறாங்க. மீனா, இந்த வண்டிங்க தான் மீனா நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படின்னு முத்து சொல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, உண்மையாவே கனவா நனவானே தெரியல அப்படின்னு மீனா கண்களை விரிச்சு ஆச்சரியத்தோட பார்க்க, உண்மைதான் சந்தேகமே இல்லைன்னு மீனாவோட கண்ணத்தை செல்லமா கிள்றாரு முத்து. ஏங்க எல்லாம் புது கார் மாதிரியே இருக்குங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷத்தோட இப்படி அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. நமக்கும் சிரிப்பு வந்தாலும் சிரிக்க கூடாது, புது கார்லாம் புது கார் மாதிரி தான் இருக்குங்க மீனா. ஏங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க பெரிய மெக்கானிக் ஆயிட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, நான் பெரிய மெக்கானிக்லாம் இல்லை, ஆனா இத்தனை வருஷம் கார் ஓட்டி இருக்கிறேன், அதுல எனக்கு இருக்கிற அறிவை வச்சு என்னால முடிஞ்சதை நம்பிக்கையோட பண்ணினேன், அதோட ரிசல்ட் தான் இது அப்படின்னு எல்லா வண்டியும் அணைச்சிக்கிற மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாரு முத்து. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, நான் கூட ஆரம்பத்துல நம்பாம போயிட்டேன், மன்னிச்சிடுங்கன்றாங்க மீனா. அட விடு மீனா, நாம மனுஷங்க, நம்ம எல்லாருமே அப்படிதானே, முடிவை சொன்னா நம்ப மாட்டாங்க, முடிச்சு காட்டுனாதான் நம்புவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்கன்னு மீனா சிரிச்சிட்டு இருக்க. டேய் முத்து அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே செல்வம் வர, டேய் அப்படின்னு தினேஷ் கார்த்தி 2 பேருமே வர்றாங்க. ஹாய்டா வாங்கடா அப்படின்னு முத்து உற்சாகமா அவங்க கிட்ட போக, டேய் என்னடா முத்து, அந்த காரெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற கார் வாங்கிட்டு போல இருக்குங்கிறாரு செல்வம். இஎம்ஐல போட்டுட்டியாடான்னு கார்த்தி கேட்க, என்னப்பா ஏதாவது லோன் கீன் வாங்கினியா என்னங்கிறாரு தினேஷ். டேய் 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 அப்படின்னு தினேஷை பிடிச்ச ஒரு உலுக்கி கொஞ்சம் தள்ளி நிறுத்தி, அடே இங்க நின்றுகிட்டு இருந்த அதே காருங்க தாண்டா இதெல்லாம், அதே பழைய காருங்க தான் இங்க இப்படி நிக்குது அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க 3 பேரும் அப்படியே திகச்சு போறாங்க. என்னது
பழைய காரா அப்படின்னு அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. அந்த காருங்களா இது அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமா அப்படின்னு முத்து சொல்ல, கார்த்தி நம்புறதுக்கு ஒரு சொட்டு கூட தயாரா இல்ல. கார்த்தி ஆன்னு வாயை பொழந்துகிட்டே ஒரு காரை போய் திறந்து பாக்குறாரு. முத்து ஆர்வமா காரை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. டேய் என்னடா இது அப்படின்னு செல்வம் ஆச்சரியம் குறையாம கேக்குறாரு. கார்த்தி கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம ஃப்ரண்ட்டை திறந்து பார்த்துட்டு பேக்கையும் திறந்து தலையை உள்ளர விடுறாரு. முத்து அவரோட ஆச்சரியத்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. கதவு சாத்திட்டு, என்னப்பா இது அப்படின்னு அதிர்ச்சியும் ஆச்சரியமா கார்த்தி கேக்குறாரு. நான் தான் சொன்னேன்ல நீ வாயை பொழந்துகிட்டு பாப்பேன்னு, பாத்தியா? அதுக்கான சாட்சி தான் இது அப்படின்னு மொபைல ஆட்டி காட்டுறாரு முத்து. டேய் டேய் இது அந்த பழைய காரா அப்படின்னு கார்த்தி கேட்க, என்ன ஓ ஓ ஓ ஓ என்னடா அப்படிங்கிறாரு முத்து. வார்த்தையே வரல முத்து அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஆ அப்படின்னு முத்து அவரோட வயிற்றுல குத்திட்டு சிரிக்கிறாரு. மீனாவும் இதெல்லாம் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. டேய் நிஜமாவே இதெல்லாம் அந்த காருங்க தானாடா அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. பார்க்குற நம்மளை தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா கூட வேலை செய்கிறவங்களையும் சேர்த்து நம்ப வைக்கிறாங்க பாருங்க. முத்து ஆமான்னு தலையாட்ட, முத்து நான் நம்ப மாட்டேன்ப்பா, இதெல்லாம் வேற கார் தானேங்கிறாரு தினேஷ். அண்ணே அதெல்லாம் இல்ல, அவர் ரெடி பண்ண கார் தான் இதெல்லாங்கிறாங்க மீனா. அப்படின்னு 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஆனந்தமுமா மீனாவை பார்க்க, முத்து இப்ப புன்னகை மன்னனா இடுப்புல கை வச்சு நின்னுட்டு இருக்காரு. டேய் டேய் எப்படிரா முத்து அப்படின்னு செல்வம் ஆச்சரியம் குறையாம கேட்க, முத்து உடனே நெஞ்சில கைய வச்சுட்டு தன்னை நம்பினோர் கைவிடப்படார், எல்லாம் இந்த 2 கையால தாங்கிறாரு முத்து. ஏன்பா வேற லெவல்பா, சூப்பர்பா அப்படின்னு கார்த்தி சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. முத்து இப்ப கூட என்னால நம்பவே முடியலப்பா அப்படின்னு தினேஷ் சொல்ல, எனக்கும் இப்படிதான் உங்களை மாதிரி தான் ஆச்சரியமா இருந்தது, ஆனா சொன்னதை சாதிச்சிட்டாருலங்கிறாங்க மீனா. முத்து ஏதோ மேஜிக் பண்ண மாதிரியே இருக்குடா. ஆமா மந்திரம் ஏதாவது போட்டியான்னு கேக்குறாரு செல்வம். டேய் மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல, எப்படி பம்பரமா சொல்லுண்டு வேலை பார்த்துருக்கேங்கிறாரு முத்து. சரி சரி விடு அப்படின்னு செல்வம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட சொல்றாரு. முத்து நம்பவே முடியலப்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வண்டியெல்லாம் தேரவே தேராதுன்னு நினைச்சோம், இப்ப என்னப்பா புது வண்டி மாதிரி மாத்திட்டாங்கிறாரு தினேஷ். முத்து கூச்சமும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. செல்வம் மறுபடியும் ஒரு தடவை எல்லா காரையும் பார்த்துட்டு, டேய் எங்களை மன்னிச்சிருடா, இங்க பாருடா இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இந்த வண்டிங்களெல்லாம் இவ்வளவு நல்லா ரெடி பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலடா, நீ நிஜமாவே முதலாளி தாண்டாங்கிறாரு செல்வம் சந்தோஷமா. டேய் இந்த முதலாளி தொழிலாளி இதெல்லாம் கிடையாதுடா, யார் உழைச்சாலும் அந்த உழைப்பு சோறு போடும், என்னைக்குமே நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது தோத்து போகாதுடா. இனிமே இந்த 5 வண்டி ரோட்ல ஓட போகுது, எங்க வாழ்க்கையே சிறப்பா தரமா மாற போகுது அப்படிங்கிற முத்து கார்கிட்ட போக அவரோட கைய டப்புன்னு பிடிச்சிக்கிற கார்த்தி, ஏன்பா முத்து கார் நல்லா பலன்னு தான் இருக்குது, வண்டி கண்டிஷன் எப்படின்னு கேக்குறாரு அவரு. ஏண்டா 3 பேர் இருக்கிறீங்க, இத்தனை வண்டி இருக்குது, ஆளுக்கு ஒரு வண்டியை ஆன் பண்ணி பாருங்கடா போங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் வாங்கடா போலாம் அப்படின்னு பாஞ்சு ஆளுக்கு ஒரு கார் கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு தினேஷோட, செகண்ட் வண்டி கார்த்தி உட்காந்து ஸ்டார்ட் பண்றாரு. இங்க வா இந்த காரை பாப்போம் அப்படின்னு முத்து 4வதா நிக்கிற ஒரு கார் கிட்ட செல்வத்தை கூட்டிட்டு வந்து விடுறாரு. செல்வம் வேகமா போய் கதவை திறக்கிறாரு. மீனா சந்தோஷத்தோட பைய பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. டிடிங் அப்படின்னு ஓடி வர்ற முத்து, என்ன மீனா சந்தோஷமானு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, இந்த வண்டிங்களுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்குது, சாதாரண உழைப்பு இல்ல, கண்ணும் முழிச்சு விடாம உழைச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாதானே மீனா வேலையாகும் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு இப்ப பெரிய நம்பிக்கையே வந்திருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. செல்வம் அந்த கார்ல இருந்து அடுத்த காருக்கு போறாரு. இங்க கார்த்தி காரை விட்டு இறங்குறாரு. அவரு இறங்கி 2 எட்டு வைக்க தினேஷும் கார்ல இருந்து இறங்குறாரு. கார்த்தி புன்னகை மன்னனா வர, டேய் என்னடா அப்படின்னு முத்து கேக்குறாரு. என்ஜின் சவுண்டு சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா அப்படின்னு அவர் ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்க. வர்ற தினேஷ், முத்து வண்டி சும்மா கன்னு மாதிரி இருக்குப்பா அப்படின்னுட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து வர்ற செல்வம், டேய் முத்து அப்படின்னு கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாரு. வண்டி கண்டிஷன் செம்மையா இருக்குடா, புது வண்டி மாதிரியே இருக்குடா அப்படின்னு அவரும் அவரோட பங்குக்கு சொல்ல, ஆமால்ல சூப்பரா இருக்குல்ல, வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்கன்னு முத்து கூப்பிடுறாரு. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், நீ போய் சாப்பிட போங்கிறாரு செல்வம். அப்படியா சரி மீனா வா கார்ல உட்காந்து சாப்பிடுவோம்
அப்படிங்கிற முத்து மூணாவதா இருக்க கார்ல வந்து உட்கார்றாரு. மீனா டிஃபன் பாக்ஸஸ் திறக்க அதுக்குள்ள இட்லி இருக்குது. அது வெளியில ஓவர் வெக்கையா இருக்குதா, உனக்கு வேர்க்கும்ல, அதான் காருக்குள்ள ஏசி போட்டு உட்காந்துக்கலான்னு சொன்னேன். அதுதான் ஏசி போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற முத்து இட்லி எடுத்து ஒரு வாய் எடுத்து நீ சாப்பிட்டுட்டியான்னு கேட்குறாரு. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்றாங்க மீனா. இதுக்கு மேல நீ போய் எப்போ சாப்பிட்றது, அதான் இந்த டப்பாவிலையும் இட்லி இருக்குல்ல, சாப்பிடு இந்தா அப்படின்னு முத்து கையை நீட்ட ஏங்க அப்படின்றாங்க மீனா. இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுடுறாரு. பார்த்த முத்துவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் ஒரே பிரமிப்பா இருக்கு. ஒரு 2 வீலரை கொடுத்தா 2 நாள் பண்ணுறாங்க. இவர் என்னடான்னா 5 காரையும் அசால்ட்டா ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிட்டாரு. அடுத்து மீனா முத்துவுக்கு ஊட்டி விட முத்து மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. மீனா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. பாத்தியா மீனா, நாம உருவாக்குன வண்டி, இதுல நாம உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிடும்போது அந்த உழைப்பு நம்மளை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அப்படின்னு சந்தோஷமா தலையை ஆட்டுறாங்க மீனா. நம்ம குடும்பத்துல இந்த சந்தோஷம் வரணும் மீனா அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீலிங்கோட சொல்ல, நீங்க இருக்கும்போது வேற என்ன குறை, கண்டிப்பா நடக்கும்னு மீனா சொல்றாங்க. முத்துவும் சந்தோஷமா ஒரு வாய் இட்லி எடுத்து மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. மீனாவும் அதே மாதிரி ஊட்டி விடுறாங்க. இதுதான் கையை மடக்காமையே சாப்பிட்ற டெக்னிக் போல இருக்கு. முத்து மீனா வீட்டில் படியேற இடத்துல நின்றுக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. எதையோ பார்த்து கமான் சூப்பர் சூப்பருங்கிறாரு. அப்போ மீனா பர்ஸோட இறங்கி வர்றாங்க. ஏங்க கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க, போலான்னு முத்துவும் மொபைல் பார்த்துட்டே போறாரு. மீனா கீழே இறங்கி அவங்க வண்டியில இருக்க ஹெல்மெட்டை எடுத்து போட்டுட்டு வண்டியில உட்காரு. முத்து இன்னமும் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உட்காருங்கன்னு மீனா சொல்ல மொபைலை பார்த்துக்கிட்டே உட்கார்றாரு. கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு போற மீனா டக்கு டக்குன்னு 4-5 இருமல் இருமுறாங்க. மீனா என்னாச்சுன்னு இவர் கேட்க, தெரியலங்க, காலையிலேருந்து ஒரே வறட்டு இருமலா இருக்கு அப்படின்னு மீனா வண்டியை நிறுத்திட்டு இறங்க முத்துவும் இறங்குறாரு. இன்னமும் அவரோட கண்ணு மொபைல்ல தான் இருக்கு. மீனாவும் இருமிக்கிட்டே பின்னாடி டிக்கியை திறந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற முத்து திடீர்னு பேட்டரி கட் ஆகி போயிடுச்சு, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு, இப்போ நான் எப்படி ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது அப்படின்னு அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ யார் சொன்னா மொபைல் இல்லைன்னா ஸ்கோர் பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு மீனா கேட்க, என்ன சொல்றா இவன்ற மாதிரி பார்க்குறாரு முத்து புரியாம. கவலைப்படாம இருங்க, இந்த ப்ராப்ளத்தை ஏத்தர் இருந்தா சால்வ் பண்ணிடும் அப்படின்னு மீனா ஒரு டிஸ்பிளேவை ஆன் பண்றாங்க. டேஷ்போர்ட்ல ஸ்கோர் வருது, சூப்பர் மீனா அப்படின்னு முத்து ஆச்சரியமா பார்க்குறாரு. மீனாவும் சிரிச்சிட்டு சிக்னல்ல இருக்க நேரத்தில் ஃபோனை எடுத்து சும்மா ஸ்கோர் பார்க்காம டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இவரும் சிரிப்போட பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கிற முத்து ஹை 6 அப்படின்னு ஒரு அடி தரையிலேருந்து துள்ளி குதிக்கிறாரு. மீனாவும் சிரிப்போட பார்த்துட்டு போலாமான்னு கேட்குறாங்க. ஏன் மீனா அந்த மொபைல் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷனை சொல்லலையா முத்துவுக்கு? வண்டியில் உட்கார்ற மீனா முத்துவு உட்காருங்கன்னு சொல்ல அவரும் ஏறி உட்கார்றாரு. வண்டி போயிட்டு இருக்க அவர் டிஸ்பிளேவே பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. மண்டே ப்ரோமோவில் முத்து கட்டுக்கட்டா பணத்தை அவங்க அப்பா கையில் கொடுக்குறாரு. விஜயா ஆன ஆச்சரியத்தோட பார்க்க மீனா சத்யா 2 பேரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க. மீனாவோட அம்மாவும் முகம் நிறைய புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, முத்து இத்தனை கார் வச்சிருந்தாலும் மீனா அவங்க வண்டியில அந்த பெட்டியில தான் பணத்தை வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. அவங்க வண்டியில ரோட்ல போயிட்டு இருக்க 2 பேர் கத்தியை காட்டி மிரட்டுறாங்க மீனாவை. கத்தியை காட்டி மிரட்டி பின்னாடி இருக்க பாக்ஸ்ல பணத்தை எடுத்துட்டு அவங்கள துரத்திக்கிட்டு மீனா ஓடுறாங்க. இங்க விஜயா வீட்டில் கீழே பார்க்கிங் ஏரியாவில் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. சிந்தாமணி அவங்க பக்கத்தில் ரொம்பவே ஸ்டைலாக அந்த ஃபினான்சியர், அவருக்கு பின்னாடி அவரோட அல்லக்கையே, இப்போ புதுசாக ஒரு அல்லக்கையே அப்படின்னு நின்றுட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆக்ஷன் விட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அப்போ ஒருத்தர் கையை தூக்கிட்டு இருக்காரு. இங்கே வீடு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இருக்க மீனா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்துவும் பயங்கர அதிர்ச்சியோட மீனா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Have a happy weekend. Thank you.